ஹேடா கியூடி பாய்ஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் இதுதான் நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் போடுங்க. நீங்கள் போடுற லைக்ஸில் தான் என்னோடய வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும், நிறைய பேரும் கேட்குறீங்க. லைக்ஸ் போட்டு கேளுங்க அண்ட் வீடியோ எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பர்த்டே ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா லைக் 1 வீக்குக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிடுங்க. அப்போ தான் நான் போடுறதுக்கே எனக்கு வந்து டைம் இருக்கும். லைக் அதே மாதிரி வந்து எனக்கு மற்ற வீடியோஸ் கூட இதை கம்பேர் பண்ணி போடுறதுக்கு வந்து டைம் கரெக்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் பர்த்டே ரெக்வஸ்ட் இருந்தால் லைக் 1 வீக்குக்கு முன்னாடியே சொல்லிடுங்க. இப்போ நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கோஸ் அட்டகாசம் பார்ட் 3 ஃபைனல் பாட்டு. பேலன்ஸ் 2 பாட்டு பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. செகண்ட் பாட்டு போட்டே 1 மந்த் ஆகிருச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்தது போயிடலாம் அப்படின்ட்டு தான். அண்ட் நிறைய பேர் ஜங்குக்குன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் மற்ற மெம்பர்ஸ் இதை பார்க்க மாட்டேன்றீங்க, ஏன்னு எனக்கு தெரியலை. மேபி ஜங்குக்கோட பயாஸ் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் உங்களுக்காக எஃபர்ட் எடுத்து தான் நான் வந்து மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் வீடியோஸும் போடுறேன். அதையும் கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு இல்லைனா எந்த மாதிரியான வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள், அதுவும் நான் போடுறேன். அண்ட் நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக நான் எதில் வந்து நிறுத்தியிருந்திருப்பேன் அப்படின்னா, மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த அரண்மனைக்கு லைக் வந்துடுறாங்க, ஜெஹோப்பும் நிவியும். ஸோ இப்போ நம்ம அதுலேருந்து தான் ஸ்டாப் பண்ணியிருந்திருப்போம். மெம்பர்ஸு நம்ம ஜெஹோப்பு நிவியும் வந்து லைக் அந்த ஸ்டேஜில் இருக்கிற அந்த ரெயில் மேலே உட்காந்துட்ருக்காங்க. பேய் எப்படி உட்காந்துட்ருக்குமோ அந்த மாதிரி உட்காந்து அவ்வளோ கோவத்தோட அக்கறைச்சத்தோட மெம்பர்ஸை பார்த்துட்ருக்காங்க. அதே சமயத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த பேய்ங்க 2 பேரும் அப்படி கத்துது. அந்த பில்டிங்கில் இருக்கிற லைட்ஸு அங்கே இருக்கிறது எல்லாமே வெடிக்கிற பொருள் எல்லாமே லைக் கிளாஸில் செஞ்ச ஐட்டம்ஸ் எல்லாமே அப்படியே வெடிக்குது, செதறுது. அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் அப்படி வந்து இதாகிட்டு இருக்கு. மெம்பர்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பேரை கொட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ ஜின்னும் சுஜி வந்து ஒரு இடத்துல வந்துட்டுருக்காங்க. ஜின்னா உடனே சுஜியை விழிக்கிட்டு, சுஜி என்னை பாரு என்னடா என் மூஞ்சிக்கு எதுவும் ஆகலைல்ல, நல்லா இருக்கேன்ல, என் ஃபேஸில் எதுவும் வந்து அடிக்கிடி ரத்தம் அதெல்லாம் எதுவும் இல்லைல்ல. சுஜிக்கு செம்ம கோவம் வந்துடுது. அறிவு கெட்டவனே, என்ன நேரத்தில் என்ன தடா பேசிக்கிட்டு இருக்க? இப்போ மூஞ்சி தாண்டா ரொம்ப முக்கியமா? ஆஃப்கோர்ஸ் என் மூஞ்சி தான் ரொம்ப முக்கியம். என் உலகத்துலேயே ரொம்ப ப்ரீஷியஸானது என் ஃபேஸ் மட்டும்தான் அப்படின்ட்டு நம்ம ஜின் சொல்கிறாரு. சுஜிக்கு செம்ம கோவம் வருது. முடியை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டுறாங்க. இளவெடுத்தவனே, உன்னெல்லாம் போய் நான் கல்யாணம் பண்ண பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டுட்ருக்கு. அதே சமயத்தில் வந்து இப்போ வந்து நம்ம சூகாவை பார்க்கலாம். ஸோ நான் வந்து லைக் எல்டர்ஸ்லேருந்து தான் போகிறேன். சூகாவா சபா, இந்த ஓடி வந்ததுக்கு என்னால் முடியல. ஏபா இந்த சண்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா என்னை எழுப்பு சரியா, அதுக்கப்புறமா வந்து நம்ம ஜாலியாக போகலாம் அப்படின்ட்டு அவர் வந்து தூங்குறாரு. சூகாவோட ஒய்ஃபுக்கா, ஐயோ இந்த பூனையை வேணா போய் கல்யாணம் பண்ண, இவன் மட்டும் சாகிறது இல்லாமல் என்னையும் சேர்த்து சாகிறதுக்கு இதுக்கு பிளான் பண்ணுறானே. எந்திரிச்சு தோடா, நாம் எங்கே பிக்னிக்காடா வந்திருக்கோம், பேய் கூட சண்டை போட வந்திருக்கோண்டா, எந்திரிடா. ஓடி, அதான் மற்றவனுங்களாம் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க, நீ முடிச்சதுக்கப்புறமா எழுப்பு, அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் தூங்கிடுறாரு. ஐயோ கடவுளே, இவன் கூட நான் இங்கே வந்தது பெரிய தப்பாக போச்சுன்னு அங்கே அவங்க புலம்பிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம நம்ஜுன்னு இதியா என்னடா அவங்க வந்து எட்டி பார்த்துட்ருக்காங்க. பேய் எங்கே இருக்குது எல்லோரும் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம தியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தியா என்னடா, என்ன தாண்டா உனக்கு வேணும்? எதுக்கிட்ட அப்படி கூப்பிட்டுட்டே இருக்கேன், சவுண்டு போடாமல் இருறேன்டா. அது இல்லை, அந்த பேய் ஃபேஸை பார்த்தியா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நிவி ஃபேஸ் மாதிரியே இல்லைல்ல. ஆமாம், இப்போ ரொம்ப முக்கியம், ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வேறு நேரமே இல்லையாடா. இப்போ தான் வந்து நீ பேய் ஆராய்ச்சிலாம் பண்ணுவியாடா? வாயை மூடிட்டு கொஞ்சம் நேரம் சும்மா இரேண்டா, இங்கேயே எனக்கு அள்ளு விடுது, இதில் நீ இவன் வேற அப்படின்னு அவரு நம்ம தியா. இப்போ நம்ம ஜிமின்னு, ஐயோ என் பொண்டாட்டி இப்படி ஆகிட்டாலே, என்ன பண்ணுவேன், பேய் கூடலாம் குடும்பம் நடத்த போமா, ஃப்ளர்ட் பண்ணுமா அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து ஜேயாவோட ஒய்ஃபும் வந்து நம்ம ஜிமின் கூட தான் நின்றுட்டுருக்காங்க.
இப்போ இது ரொம்ப முக்கியம். அங்கே என் புருஷன் என்ன ஆக போகிறான்ட்டுன்ற கவலையில் இருக்கேன். உனக்கு ஃப்ளர்ட் பண்ணுறது இப்போ உனக்கு ஃப்ளர்ட் பண்ணுறது தான் முக்கியமாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அடி அடின்னு அடிக்கிறாங்க நம்ம ஜேயோபோட ஒய்ஃபு. இப்போ நம்ம ஜேகே சைடு பார்க்கலாம். ஜேகே வந்து அவர் வந்து அங்கே பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே வந்து சௌமி என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, இங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது, அந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஜங்குக்கு இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜேகே வந்து அங்கே பாக்ஸிங் பண்ணுறதுல அவ்வளோ பிஸியாக இருந்திருப்பாரு. என்ன இவன் சவுண்டே காணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே ஜேகே வந்து பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. சௌமிக்கா பிடிச்சி காற்று திருக்குறாங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம இங்கே பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலான்ட்டு வந்தால் நீ இங்கே பாட்டுக்கு தனியாக வந்து பாக்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்க. பின்னா பேய் கூட சண்டை போட்டு வேணும்ல, அதுக்காக தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க. அறிவு கிட்டவனே, பேய் அடி ஒரு நாள் தாங்க முடியுமாடா உன்னால், முதல்ல பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுற வேலையை பாடுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்கிட்டு இருக்கு. நம்ம டேவும் வயனும் எங்கே இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, ஒரு சேஃபான பிளேஸில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பேய் வந்து என்ன ஆகுது, இப்போ வந்து நம்ம ஜேஹோப்பு அப்புறம் நிவி 2 பேருமே வந்து செம்ம காண்டகிருச்சு. மெம்பர்ஸ் உள்ளார வந்து இந்த மாதிரி நடந்துருக்கிறதுல அவங்க ஒவ்வொருத்தராக கொள்றதுக்கு முடிவே பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு நிவி தனியாக போயிடுறாங்க, அதே மாதிரி ஜேஹோப்புக்குள்ளே இருக்கிற பேய்க்கு தானே, ஸோ அவங்க வந்து தனியாக போயிடுறாங்க. மெம்பர்ஸு வந்து ஜேஹோப் வாய்ஸில் தான் பேசிகிட்டு இருக்காரு. ஹயாங் ஜின் ஹயாங் எங்கே இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஹயாங், என்னை கூட்டிகிட்டு போங்க ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் பேசுகிறாரு. ஐயோ என் தம்பி என்னை கூப்பிடுறதோ, தம்பி வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் கிட்ட நம்ம ஜின்னு போக போகிறாரு. அறிவு கிட்ட எங்கடா போகிற, மூடிட்டு நில்லுடா, என் தம்பி எவ்வளோ வந்து பாசமாக அண்ணான்ட்டு கூப்பிட்டு என்னை கூப்பிடுறேன், நான் போகாமல் இருந்தால் எப்படி விடுறின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஜேஹோப்பா வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்மர்க் பண்ணிட்டு ஜின்னை வந்து அப்படியே அவர் கழுத்தை பிடிச்சி நெருகிறாரு. அட்டா பாவி பயலே, என்ன இதுக்கு தானே கூப்பிட்டியா, அப்போவே என் பொண்டாட்டி சொன்னா போகாத அப்படின்ட்டு. லூசித்தனமா என் தம்பி தான் முக்கியம்னு உன்னை பார்க்க வந்தனே, என்னை சாகடிக்க போறியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போவே அந்த எருமை மாட்டுக்கிட்ட சொன்ன போகாதடா அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாருமே எல்லா மெம்பர்ஸும் ஒவ்வொரு இடத்துல நின்று பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ வந்து நம்ம தியா தான் வந்து நம்ஜன்கிட்ட, ஏன்டா உன் அண்ணன் இவ்வளோ கேவலமாக மக்கத்தனமாக இருக்காரு, தெரிஞ்சே ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவன் கிடக்கிறான் லூசு பையன், செத்தான் விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜனும் தியாவும் சுகாவோட ஒய்ஃபு சாரிடா மிஸ் தொண்டை கொஞ்சம் இதாகுது. சுகோட ஒய்ஃபு, டேய் உன் ஜின்னையா சாக போடுறாருடா, எந்திரிடா எது செத்தா சாப்பிட்டோம், எனக்கு என்ன பிரச்சனையே இல்லை, இனிமேல் நான் தான் லீடராக இருக்க போகிறேன், நான் தான் ஹயாங்காக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்பிகிட்டு இருக்காரு. எருமை மாடி எந்திரிச்சோடா பூனை பயல அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வராங்க. என்னடி தூங்கிடுறீ, என்ன அங்கே பாடுறா வாலண்டியராக உன் அண்ணன் போய் சாக போகிறாடுறா, என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா நம்ம ஜேஹோப்பு வந்து நம்ம ஜின்னை கழுத்தை பிடிச்சி நல்லா இறுக்கிட்டு இருக்காரு. தேவையில்லாத ஜிமின் தான் தேவையில்லாத வேலையை பார்க்குறதே உனக்கு வேலையாக போச்சு, மூடிக்கிட்டு நிற்க வேண்டியது தானே ஒளிஞ்சிக்கிட்டு, தேவையில்லாமல் ஆடுக்கு வெட்டுறதுக்கு வான்னு கூப்பிட்ட மாதிரி இவன் போய் நின்றுட்டு இம்சப் பண்ணுறான். இப்போ எப்படி பண்ணுறது, என்ன பார்த்துட்ருக்கீங்க ஜிமின் அண்ணா, போங்க போய் உங்கள் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நானும் சாகிறதுக்கு ரெடியாக இல்லைம்மா, நீ சும்மா இரு, நான் என் பொண்டாட்டிக்கிட்ட நீ எவ்வளோ வருஷம் வாழணும், அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு அவர் வந்து நின்றுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கு பார்க்குறாரு, ஐயோ ஜெனாயாங் உங்களுக்கு காப்பாற்ற நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஓடாரு. போகாதடா அப்படின்ட்டு வந்து நம்ம சௌமியும் வந்து ஜங்குக்கு பின்னாடியே போகிறாங்க. ஜேஹோப்க்கு ரொம்ப இதாக போயிடுச்சு, வந்துட்டாங்க 3 பேர் அப்படின்ட்டு. நம்ம சாரிடா ஆர்மிஸ், நம்ம ஜங்குக்கு தான் பவர்ஃபுல்லாச்சே. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம ஜேஹோப்பை ஒரே அடி தான் அடிக்கிறாரு.
ஜேஹோப்பும் வந்து தள்ளி போயிடுறாரு. ஜின்னை வந்து கழுத்துலேருந்து கையை எடுத்துட்டு அவர் அப்படியே கீழே போயிடுறாரு. ஹயாங் உங்களுக்கு இன்னும் ஆகலையே ஹயாங்? தம்பி வந்துட்டியாடா, எனக்கு தெரியும்டா, நீ ஒருத்தன் தாண்டா என் மேலே பாசமாக இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழறாரு. பாசமாவது மேறாது, நீ செத்துட்டேன்னா நான் எவன் கூட சண்டை போடுறது? எனக்கு கிடச்சி இருக்கிற ஒரே டம்மி பீஸு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஜின்னும் கூக்கும் எவ்வளோ சண்டை போடுவாங்களோ அதே மாதிரி அவங்க சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம ஜேஹோப்கா இன்னும் கோவம் வந்துருச்சு. நம்ம சோமி வேற வெளியில் ஓடி வந்திருப்பாங்களா, அவங்கள பிடிச்சிட்டாங்க நம்ம ஜேஹோப்பு. விட்றா ஜங்கு காப்பாத்துடா என்னைய அப்படின்ட்டு வந்து நம்ம சௌமி கத்துறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஜேஹோப்பு அந்தரத்தில் நின்றுட்டுருக்காரு. எப்படின்னா நம்ம வயனோட முடியை வயனோட முடியல நம்ம சௌமி முடியை பிடிச்சி இழுத்து தூக்குறாரு. அவர் வந்து அந்தரத்தில் நின்றுட்டுருக்காரு. அதே மாதிரியே வந்து சௌமியை பிடிச்சி தூக்கிட்டு நிறுத்துட்ருக்காரு. விடுன்னு சொல்லிட்டு சௌமி கத்திக்கிட்டே இருக்காங்க. ஜேஹோப் என்ன பண்ணுறாரு, நம்ம சௌமியை பிடிச்சி தூக்கி வீசிடுறாரு. அவங்களும் வந்து செவுத்தில் இடித்து மயங்கிடுறாங்க. ஐயோ என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்பு ஜங்குக்கு ஓடுறாரு. நம்ம சௌமி கிட்ட பொண்டாட்டி எந்திரி, ஐயோ நீ ஏண்டி வெளியில் வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எழுப்புறாரு. அகெயின் வந்து ஜேஹோப் வந்து நம்ம ஜின்னுக்கிட்ட தான் போகிறாரு. அந்த சமயத்தில் நம்ம சுஜியும் தியாவும் வெளியில் வந்துடுவாங்க. அவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. லைக் எந்தன்னா அவங்க ஆல்ரெடி வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் பண்ணியிருப்பாங்களா, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து நம்ம ஜேஹோப்போட 2 கையுமே பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு அப்போ தான் வந்து நம்ம தியா வந்து நம்ஜன் சீக்கிரமாக வாடா வந்து பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கத்துவாங்க. உடனே நம்ஜனும் வந்து அங்கேருந்து ஓடி வந்து நம்ஜன் ஜேஹோப்போட 2 கையும் கட்டிக்கிட்டு ஒரு தூணில் அவங்கள கட்டி வச்சிருவாங்க. லைக் நகராத மாதிரி. நம்ம நம்ஜூனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஜிமினும் வந்துடுவார். ஸோ இப்படி வந்து எல்லாம் கட்டி போட்டு ஜேஹோப்பை தூணில் கட்டி போட்டாங்க. ஒரு பேயை பிடிச்சாச்சு, நம்ம இன்னொரு பேயை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஷூகாவும் அவரோட ஒய்ஃபு தான் வெளியில் வராமல் பேலன்ஸ் நின்றுட்டுருக்கிறது. மற்ற எல்லாருமே வந்து வெளியில் தான் நின்றுட்டுருக்காங்க. அங்கிருந்த நம்ம நிவி, அதாவது அவங்க உடம்புக்குள்ளே இருந்த பேய்க்கு அவ்வளோ கோவம் வந்துடும். என்ன பண்ணுறாங்க, தேவையும் ஒயினும் தேடி போயிருப்பாங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல, அவ்வளோ கோவம் வந்துருச்சு. அந்த டைமில் அவங்க பேய் ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப கத்திக்கிட்டே வந்து வெளியில் வருது. அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரையுமே வந்து தூக்கி அந்தரத்தில் நிற்க வைக்குது. எல்லாருமே சுஜி, நம்ஜுனு, தியா, சௌமி, ஜேகே அவங்க ஆல்ரெடி வந்து நம்ம சௌமி மயங்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து படுத்திக்கிட்டே தான் அந்தரத்தில் மிதந்துட்டுருக்காங்க. அப்புறம் ஜிமின்னு நம்ம ஜேஹோப்போட ஒய்ஃபும் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் வந்து வெளியில் வரவே இல்லை. இதில் வந்து நான் ஏன் அவங்க ஒய்ஃபுன்னு சொல்கிறேன்னா அவங்க பேரை நான் மறந்துட்டேன் ஆர்மி. ஸோ சாரி. இதில் யாரோட ஒய்ஃப், நம்ம சூகாவோட ஒய்ஃப் பேரையும் மறந்துட்டேன், ஜேஹோப்போட வேறு ஒய்ஃபையும் நான் மறந்துட்டேன். அதனால கோச்சிக்காதீங்க, சாரிடா ஆர்மி. அதுக்கப்புறமா இப்போ அவங்க வந்து நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம ஷூகாவோட ஒய்ஃபு ஷூகா அண்ட் நம்ம ஜேஹோப்போட ஒய்ஃபு இவங்க 3 பேர் தான் ஒளிஞ்சிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து அந்த பேயை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாக வந்து நம்ம ஜேஹோப்போட ஒய்ஃபு என்ன பண்ணுறாங்க, நம்ம பேய் பின்னாடி போகிறாங்க. அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு நம்ம நிவிக்கு. அவங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, நம்ம ஜேஹோப்போட ஒய்ஃபையும் பிடிச்சி நிறுத்த வச்சிடுறாங்க. பின்னாடி இருந்து வந்தா எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் நம்ம ஜேஹோப்போட ஒய்ஃபையும் வந்து அவங்க அந்தரத்தில் நிற்க வச்சிட்ருக்காங்க. அவங்க வந்து எதுக்கு வெளியில் வந்திருந்துருப்பாங்கன்னா லைக் அந்த பேய் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்திருந்துருப்பாங்க. நீ என்ன தான் பண்ணாலும் வந்து எங்களை உன்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப்போட ஒய்ஃப் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னாடி ரொம்ப தான் வாய் நீளுது,
கொஞ்சம் நேரத்துக்குள்ளே சாக போகிற நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, அதனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாதுன்னு பேய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த டைமில் தான் ஷூகாவோட ஒய்ஃபும் வந்து கரெக்டான டைம் இதுதான் பேய் டிஸ்ட்ராக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேரையும் வந்து நம்ம ஷூகாவும் ஒரு கையையும் ஷூகாவோட ஒய்ஃபு நிவியோட இன்னொரு கையும் பிடிச்சி கீழே அழுத்தி வச்சிருவாங்க. லைக் கீழே கிரவுண்டில் வந்து பிடிச்சி வச்ச மாதிரி அவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க. மெம்பர்ஸும் தொப்புன்னு கீழே விழுந்து இப்போ தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. உடனே டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, வேகமாக ஓடி ஓடி வந்து நம்ம நிவியையும் வந்து கட்டி வச்சுட்டு நிற்க வச்சுருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து சாமியாருங்கள்லாம் வராங்கல்ல, உங்களுக்கு அந்த ஊர்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான சாமியாருங்களெல்லாம் வந்து ஆல்ரெடி பேசி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க எல்லாமே வராங்க, வந்து பிடிச்சி வச்சுருக்கிற அந்த 2 பேரையுமே பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரையுமே இழுத்துட்டு போய் அங்கே லைக் வெளியிலேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. இவங்க மெம்பர்ஸ் எல்லாம் உள்ளார வந்தது எதுக்குன்னா லைக் அவங்க டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக தான் அவங்க எல்லாருமே வந்திருந்துருப்பாங்க. அதே மாதிரி தான் அங்கேயும் நடக்கும். வெளியில் நடக்கிறது வந்து அந்த அந்த பெரிய லைக் ஒரு மாதிரி கோலம்லாம் போட்டு வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி போட்டு அவங்க 2 பேரையுமே அங்கே உட்கார வச்சு பெரிய பூஜையெல்லாம் ரொம்ப வந்து நடக்குது. இதில் வந்து டேவும் ஒயனும் இன்னும் வெளியே வரவே இல்லை. அவங்க வந்து வெளியிலே வரக்கூடாது அப்படின்ட்டு வந்து ஆல்ரெடி அந்த சாமியார்கிட்டலாம் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்க எஸ்கேப் ஆகி போனதுக்கப்புறமா ஸோ அவங்க வந்து சேஃபான ஒரு இடத்துல தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க வந்து அங்கே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பூஜை அங்கே நடக்குது. அங்கே ரொம்ப வந்து காற்றடிக்கிறது இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவ்வளோ இது போயிட்டுருக்கு. லைக் கிட்டத்தட்ட வந்து நிறைய வந்து இது பூஜையெல்லாம் பண்ணி ஒரு வழியாக கடைசியாக வந்து அந்த 2 பேயுமே வந்து நம்ம ஜேஹோப்குள்ளாரையும் எடுத்து அவருக்குள்ளே இருக்கிற இந்த பேயையும் வெளியே எடுத்து அதை அடைச்சி நம்ம நிவிக்குள்ளே இருக்கிற பேயும் எடுத்து அடைச்சி பேய் ஓட்டுற வேலையும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ஜிமின் ஓடுறாரு நிவி கிட்ட தான், நிவி பொண்டாட்டி எந்திரிச்செல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தட்டிகிட்டே இருக்காரு. அப்படி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் வந்து நம்ம நிவி வந்து ஐஸோ ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிமின் எனக்கு என்ன ஆச்சு, நான் எங்கே இருக்கேன், பொண்டாட்டி நீ அகைன் திரும்ப வந்துட்டியாடி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணாண்டி. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதே மாதிரி தான் நம்ம ஜேஹோப்போட ஒய்ஃபும் வந்து ஜேஹோப் டேய் எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. அவர் சும்மா இருக்கு, கொஞ்சம் நேரம் தூங்குற செம்ம டாடாக இருக்குது, அட பாவி பயலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து நம்ம டே அண்ட் ஒயனோட மேரேஜு, அதுவும் வந்து செம்ம கிராண்டாக ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது ஜோலியாக இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு செம்மையாக வந்து அந்த மேரேஜ் நடக்குது. அண்ட் அந்த லேண்டு என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே இருந்த பேயெல்லாம் எப்போ வந்து வெளியில் வந்துச்சோ அந்த இடம் மொத்தமாக வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. ஸோ மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இடத்த வாங்கி ஏதோ பர்பஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த அந்த இடத்த முச்சுமே வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஸை முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கடுத்த வேலையும் வந்து ஒரு சைடு போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் நம்ம ஹாப்பியாக நம்ம டே அண்ட் ஒயனோட மேரேஜ் முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து லைக்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்கடா ஆர்மீஸ். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது நான் ரொம்பவே எதிர்பார்ப்பேன். லைக் கமெண்ட் பண்ணுவீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அதே மாதிரியே வந்து உங்களுக்கு யாரோட ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்றதையும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பர்த்டே ரெக்வெஸ்ட் இருந்தாலும் லைக் 1 வீக்குக்கு முன்னாடியே வந்து அதையும் சொல்லிடுங்க. அப்போ தான் எனக்கு வந்து மேனேஜபிளாக இருக்கும். அண்ட் தயவு செஞ்சு லைக் போடுங்க. நீங்கள் போடுற லைக்ஸ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக்ஸ் மட்டும் கிடையாது, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் இது எல்லாமே பண்ணிடுங்க. இது எல்லாமே பண்ணுறதுக்கு 1 நிமிஷம்தான் ஆகும். நிறைய பேர் வந்து உங்களுக்கு நீங்கள் நிறைய பேருக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப 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 பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் கியூரிபாய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஜோலியாக
ஃபீல் பண்ணிட்டு கேளுங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே.